யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரத்துக்குள்ள நாம் போகிறோம். இந்த 2வது அதிகாரத்துக்கு ஒரு அறிமுக வசனம் இருக்கு என்று சொல்லி போன கிளாஸ்ல பார்த்தோம். அந்த அறிமுக வசனம் எங்க இருக்கு? முதல் அதிகாரம் கடைசி வசனம் 27வது வசனம். 1வது அதிகாரம் 27வது வசனம். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2வது அதிகாரம் துவங்கி கடந்து போகுது. ஸோ இப்போ இந்த 27வது வசனத்தை பார்த்தோம்னா, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி அப்படின்னு சொல்லி 2 காரியம் கொடுத்துருக்கு. ஒன்று என்னது? 2 காரியம் கொடுத்துருக்கு. ஒன்று என்னது? திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் அவங்க படுகிற உபத்திரவத்தில் அவங்களை என்ன செய்யணுமா? விசாரிக்கணுமா. 2வது காரியம் உலகத்தால் கரைபடாதபடி தன்னை காத்துக்கொள்ளணும். ஒன்று சக மனுஷரோட உள்ள பழக்கத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியம், மற்றொன்று நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் காத்துக்கொள்ள வேண்டிய பரிசுத்தம். ஸோ இது 2 ஒரு காம்பினேஷனில் இருந்ததுன்னா அது பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தி என்று சொல்லியிருக்கு. இப்படி சொல்லிட்டு அடுத்த அதிகாரம் ஃபுல்லாக இந்த 2ஐயும் டீச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணல. எதை போதிக்கிறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணியிருக்கு? முதல் பகுதியை மட்டும் போதிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய சக மனிதர்கள் மத்தியில் அவர்களுடைய தேவைகள் அவர்களுடைய காரியங்களை நம்ம காணும்போது நமக்கு தெரிய வரும்போது நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம், அது எவ்வளோ முக்கியமான காரியம்னு என்று சொல்லி அதை பற்றி பேசுகிறதுக்கே சொல்லியிருக்கு. தனிப்பட்ட பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறத பற்றி ஒரு வார்த்தையும் எங்கேயுமே இல்லை, இல்லையா? இப்போ இந்த 2வது அதிகாரத்துக்குள்ளே வந்தோம்னா 2வது அதிகாரம் மொத்தம் 26 வசனங்கள் இருக்கு. இந்த 26 வசனங்களில் முதல் 13 வசனங்கள் சரியாக பாதியாக எடுத்துக்கலாம். முதல் 13 வசனங்கள் நமக்குள்ள பட்சபாதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பில் சொல்லப்பட்ட காரியங்கள். 14லேருந்து 26 வரைக்கும் உள்ள அடுத்த 13 வசனங்கள் விசுவாசம், கிருபை, இரட்சிப்பு என்கிற அந்த 3 வார்த்தைகளை போதிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுது. ஸோ அதனுடைய தலைப்பு விசுவாசம், கிருபை, ரட்சிப்பு என்று சொல்லி, கிருபை, விசுவாசம், ரட்சிப்பு என்று சொல்லி சொல்லலாம். ரைட். இப்போ இந்த முதல் வசனத்திலேருந்து நம்ம ஆரம்பித்தோம்னு சொன்னால் அந்த முதல் பகுதியில், என் சகோதரரே, மகிமையுள்ள நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பட்சபாதத்தோடு பற்றி கொள்ளாதிருப்போமாக அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் இந்த வார்த்தை பட்சபாதம்னு இருக்குல்ல, இவன் இந்த பட்சபாதம்னு சொல்லி வரும்போது நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால், விசுவாசிகளாக இருக்கிறதுனால நாம் சகோதரரும் சகோதரிகளுமாய் நம்ம அடையாளப்படுத்தி கொள்கிறோம். இல்லைன்னா நம்ம எல்லாம் அந்நியர்கள், நமக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, கம்ப்ளீட் டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இல்லையா? ஆனால் சகோதரர் சகோதரிகள்னு சொன்னாக்க அது ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, வெறும் ரிலேஷன்ஷிப் இல்லை, ஆக்சுவலாக அது ஒரு குடும்பம், வீட்டுக்குள்ளேயே வந்துட்ட மாதிரி, இல்லையா? ஸோ நம்ம அந்த ஒரு இரத்த உறவுக்கு ஈக்குவலாக உள்ள ஒரு உறவை ஏற்படுத்துகிறது என்னவா? நீங்களும் அவரை பிதான்னு விசுவாசிக்கிறீங்க, நானும் அவரை பிதான்னு விசுவாசிக்கிறேன், அதனால் நம்ம 2 பேரும் என்னது? சகோதரரும் சகோதரிகளுமா இருக்கிறோம் என்று சொல்லி. இப்போது அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் தான் நாம் கூடி வந்திருக்கிறோம். வேறு எந்த காரியமும் நம்மளை ஒன்றா கூட்டி கட்டுகிற காரியம் இல்லை. உங்களுக்கும் அந்த விசுவாசம் இருக்குது, எனக்கு அந்த விசுவாசம் இருக்குது. அது ஒன்று தான் காமன் த்ரெட், அதுதான் நம்ம எல்லாரையும் ஒன்றா இணைக்குது. இப்போ அதன் அடிப்படையில் கூடி வரும்போது இந்த உறவில் இயல்பாக இருக்கக்கூடிய மற்ற காரியங்கள் இதில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அதனால தான் இது பட்சபாதம் என்று சொல்லி விசேஷமாக கொடுத்துருக்கு. உலகத்தில் நார்மலாக ஆள் பாதி ஆடை பாதி, இதுதான் அதாவது எழுதப்படாத ஒரு சட்டம். இயல்பாக யாருமே இயற்கையாக செய்கிற விஷயம். இப்போ ஒருத்தர் நல்ல வசதியாக இருக்கிறாங்க, நல்ல ஒரு நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க எங்கே வந்தாலும் சரி அதற்குண்டான
ஒரு அங்கீகாரம் நிச்சயமாக இருக்கும். இல்லை வழி விட்டுருவாங்க, வாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி நல்லபடியாக கேட்பாங்க, எல்லாமே இருக்கும். ஒருத்தன் ரொம்ப மோசமான ஒரு ட்ரெஸ்ஸோடு போட்டுட்டு ஒன்றுமே இல்லை, அவனை பார்த்தாலே தெரியுது அவன் தரித்திரன்னு சொல்லி இருக்கும்போது அவ்வளோவா வரவேற்பு இருக்காது, அவ்வளோவா அங்கீகாரம் இருக்காது. இது உலகத்தில் நார்மலாக இருக்கிற விஷயம். ஆளுக்கு பாதி மரியாதை, அவங்களுக்கு என்ன பொருட்கள் இருக்குங்கிறத வச்சு தான் மீதி மரியாதை. ஸோ இதுதான் காரியம். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கல் ஆகாது. நீங்கள் அப்படி பட்சபாதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. இந்த பட்சபாதம் பண்ணுறதுனா என்னன்னு சொன்னால், அந்த வார்த்தையை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொன்னால், ஒரு ப்ரீ கன்சீவ்டு ஐடியாவோட ஒரு டெசிஷனுக்குள்ளே வந்துடுறது. ஒரு வார்த்தை சொன்னோன்னா உங்களுக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். சோப்பாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான்பான் இல்லை? சரி, நான் கொரியன் கார் வச்சுருந்தேன். அந்த காரில் ப்ராப்ளம் வந்தது, சாண்ட்ரோ ஹுண்டையில். அந்த ப்ராப்ளத்தை அவங்களால சால்வ் பண்ணவே முடியல, என்னை இழுக்கடிச்சு ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. அடுத்து அமெரிக்கன் கம்பெனி கார் வாங்கினேன், ஷவர்லெட்டில் ஸ்பார்க்கு. இப்போ என்னுடைய ஐடியா என்னன்னு சொன்னால், அமெரிக்காக்காரன் போய் பேச மாட்டான், இந்த கொரியன் ரொம்ப மோசமானவன். என்ன, அந்த காரை வாங்கின அப்புறம் தான் அவன் எப்படியெல்லாம் போய் பேசுகிறான்னு தெரிய ஆரம்பிச்சது. ஸோ இந்த பட்சபாதம் இருக்கு பாருங்க, நம்மளாவே அசியூம் பண்ணிக்கிறது, நம்மளாவே அதன் அடிப்படையில் செயல்படுறது. ஸோ இந்த பட்சபாதம் பண்ணாதிருங்கள்னு சொல்லியிருக்கு. சொல்லிட்டு அதை கொஞ்சம் ரேஷனலைஸ் பண்ணுற மாதிரி 2வது 3வது வசனத்தில், ஏனெனில் பொன் மோதிரமும் மினுக்குள்ள வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது, மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை நோக்கி நீர் நல்ல இடத்தில் உட்காரும் என்றும், தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது என் பாதப்படி அண்டையில் உட்காரு என்றும் சொல்வீர்களானால். இது நடக்குமா நடக்காதா? எல்லா இடத்துலையும் நடக்கிற விஷயம். இது இயல்பான ஒரு காரியம். ஒருத்தர் பார்த்தாலே அவர் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறாருன்னு தெரியும் போது நிச்சயமாகவே நாம் அவரை விசாரித்து அவரை நல்ல இடத்துல தான் உட்கார வைப்போம். தலையெல்லாம் பரட்டையாக, ட்ரெஸ்ஸெல்லாம் ஒரு மாதிரி அழுக்காக, ரொம்ப மோசமாக கந்தலாக இருக்கிற ஒரு ஆள் உள்ளே வந்தாருன்னு சொன்னால், நாம் என்னப்பா உனக்கு வேணும்னு கேட்குற விதமே அவர் வெளியே போகணும்னு சொல்லாத குறையாக இருக்கும். அதுக்கப்புறம் அவர் வந்து உட்காரணும்னு சொன்னால் கூட அவர் வந்து அதிகமாக மற்றவங்களுடைய பார்வையிலையோ அல்லது மற்றவங்க இடைஞ்சலாக இல்லாதபடிக்கு அவரை ஒரு இடமா பார்த்து செட்டில் பண்ணி விட்டுருவோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, அந்த ஐஸ்வர்யவான அவங்க என்னன்னு கூப்பிடுறாங்க, எப்படி உட்கார வைக்கிறாங்கன்னு அவன் சொல்லும்போது, முதல்ல ஆலயத்தில்னு இருக்குது, உங்கள் ஆலயத்தில் வரும்போதுன்னு இருக்குது. ஆக்சுவலாக இந்த வார்த்தை ஆலயத்தில்ங்கிற வார்த்தை, அப்போது அவங்களுக்கு சர்ச்செல்லாம் கிடையாது, பில்டிங்ஸ்லாம் கிடையாது. ஆலயம்னு சொன்னாக்க ஆக்சுவலாக எருசலேமில் உள்ள தேவாலயத்தை மட்டும்தான் ஆலயம்னு சொல்லுவாங்க, மற்றது எல்லாத்தையும் ஜெபாலயம்னு தான் சொல்லுவாங்க. இங்கே ஆலயம்னு சொல்லும்போது நீங்கள் கூடி வருகிற உங்களுடைய ஐக்கியத்தில் அப்படின்னு சொல்லுகிற வார்த்தை, இன் யோர் அசம்பிளி அப்படிங்கிற வார்த்தை தான் ஆங்கிலத்தில் வந்திருக்கும், டெம்பிள்ன்ற வார்த்தை வந்திருக்காது. ஸோ இங்கே ஆலயம்னு வந்தோடனே நீங்கள் கட்டடம்னு நினைத்து கொள்ளக்கூடாது, உங்கள் ஐக்கியத்தில் அப்படி வர்றவங்க. இப்போ ஒரு ஐஸ்வர்யவான் மினுக்குள்ள வஸ்திரம் தரித்து மோதிரங்குதரெல்லாம் போட்டுட்டு உள்ளே வராருன்னு சொல்லும்போது நீங்கள் அவரை எப்படி வரவேற்கிறீங்களா? அவனை நோக்கி நீர்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அது ஒரு மரியாதையோடு சொல்கிற வார்த்தை, நீர் இந்த நல்ல இடத்தில் உட்காரும் அப்படின்னு சொல்லி மரியாதையோடு அவரை அட்ரஸ் பண்ணி அவரை மரியாதையோடு அமர பண்ணுறோம். ஆனால் அந்த தரித்திரனை பார்த்து நீர் இல்லை, நீ அங்கே நில்லு, உட்கார் இல்லை நில்லு. அப்படி மீறி உட்கார வச்சோம்னா எங்கே உட்கார வைக்கிறீங்களா? அல்லது இங்கே என் பாதத்தண்டையில் இல்லை. இப்போ ஒரு சேரில் உட்காந்துருக்காங்க, இப்போ இப்படி பக்கத்தில் உட்காந்துக்கோன்னு சொல்கிறது வேறு விஷயம். பாதப்படி அண்டையில்னா என்ன அர்த்தம்னு சொன்னால், இவர் உட்கார்ந்துருக்கிற நாற்காலி கொஞ்சம் உயரமான பெரிய நாற்காலி. அந்த நாற்காலியில் உட்காந்தா கால் தரையில் தப்படாது. அப்போது கால் தொங்கிட்டு இருக்க முடியாதுங்கிறதுக்காக காலுக்கு என்ன வச்சுருப்பாங்க? பாதப்படி வச்சுருப்பாங்க, ஃபுட் ஸ்டூல் வச்சுருப்பாங்க. இவர் ராயலாக மேலே அப்படி உட்காந்துக்கு வரான், அவன் எங்கே உட்காரணுமா?
அந்த பாதப்படி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாதப்படி அண்டையில் உட்காருன்னு சொல்லுவாங்களாம். இப்போ எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, இவன் பாதப்படி அண்டையில் உட்கார்ந்து இருக்கிறான்னு சொன்னால் எல்லாரும் கலந்து பேசும்போது இவன் ஒரு மனுஷன் இருக்கிறான்னே யாருக்கும் கண்ணுக்குள்ளேயே அந்த ரேஞ்சுக்குள்ளேயே வராத இடத்துல அவனை உட்கார வைக்கிறது. அப்போ அவனை சக மனுஷனில் சமமாக கருதுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது நடக்குதுன்னு சொல்கிறாப்புல, இது எங்கே போனாலும் இன்றைக்கும் நடக்கிற காரியமாக தான் இருக்குது. இயல்பாக அப்படி தான் இருக்கும். இவனையும் அவனையும் நம்ம ஒன்றா பார்க்கவே மாட்டோம், ஒன்றா வரவேற்கவே மாட்டோம், ஒன்றா ஒரே மாதிரி நடத்தவே மாட்டோம். ஆனால் அப்படி செய்யக்கூடாதான். ஏன் தெரியுமா? இது உலகம் இல்லை. இது என்னது? இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தினால நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த உறவே அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் வந்த ஒரு கூடுகை. இந்த கூடுகையில் அங்கே நடக்கிறது இங்கே நடக்கக்கூடாது. அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா அடுத்த வசனம் என்ன சொல்லுது? உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா? நீங்கள் எல்லாரும் செய்கிறது இது இயல்பாக செய்கிறது, எல்லாரும் அப்படி தான் செய்வாங்கன்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஆக்சுவலாக பேதகம் பண்ணுறீங்க. பேதகம் பிரதர், பேதகம் 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 பண்ணுறீங்க. என்ன பேதகம் பண்ணுறீங்க? பேதகம்னு சொன்னாங்க பட்சபாதம், பாரபட்சம். நீங்கள் பாரபட்சம் பார்க்குறீங்க. ஏன்னா இவனுக்கு இருக்குது அதனால் இவன் மரியாதைக்குரியவன், இவனுக்கு இல்லை அதனால் இவனுக்கு அந்த மரியாதை கொடுக்க வேண்டாம்னு சொல்லி நீங்கள் ஒரு டிசிஷனுக்குள்ளே வந்து அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. நீங்கள் பேதகம் பண்ணுறீங்க, பாரபட்சம் பார்க்குறீங்க. பேதகம் மட்டும் பண்ணல, இந்த சிந்தனையே என்ன சிந்தனையா? அது தகாத சிந்தனையா. நிதானிக்கிறதுன்ற ஒரு வார்த்தை வருது. நிதானிக்கிறதுனா என்னன்னு சொன்னால், இப்படி செய்யணும் இப்படி செய்யக்கூடாது, இது சரி இது தப்புன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் நிதானிக்கிறது. ஸோ நீங்கள் நிதானிக்கிறது எப்படிப்பட்ட நிதானமாக இருக்குது? தவறான சிந்தனையினால நீங்கள் நிதானிக்கிறீங்கன்னு சொல்லுது. இப்போ இந்த பாரபட்சம் காட்டக்கூடாதுன்னு சொல்லும்போது அது நியாயமான காரியம். பாரபட்சம் காட்டக்கூடாது. பாரபட்சம் மெயினாக ஒரு நியாய தீர்ப்பு செய்யும்போது தான் பாரபட்சம் பார்க்கக்கூடாது. யார் குற்றவாளி யார் நிரபராதி என்கிறது நடுநிலையாக நின்று பார்க்கணும். நீ ஏற்கனவே டிசைட் பண்ணிட்டு இவங்க தப்பு செஞ்சுருக்க மாட்டாங்க, இல்லை இவங்க தான் தப்பு செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி ஒரு ஐடியாவோடு அதை அணுகக்கூடாது, பாரபட்சம் பார்க்கக்கூடாதுன்னு நியாய தீர்ப்பில் சொல்கிறது நியாயமான காரியமாக இருக்கும். நீதிமொழிகள் 24:23 நீதிமொழிகள் 24:23 பின்னும் ஞானமுள்ளவர்களின் புத்திமதிகள் என்னவென்றால், நியாயத்திலே முகதாட்சியம் நல்லது அல்ல. 28வது அதிகாரம் 21வது வசனம், முகதாட்சண்யம் நல்லதல்ல. முகதாட்சண்யம் உள்ளவன் ஒரு துண்டு அப்பத்துக்காக அநியாயம் செய்வான். ஸோ இது அண்டர்ஸ்டாண்டபிள், இது ஏற்றுக்கொள்ளலாம், எல்லாம் நியாயமாகவே சொல்லிடுவோம். நடுநிலையாக நின்று தான் பார்த்துருக்கணும், இவர் இப்படி பாரபட்சம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணுவாங்க? மோஸ்ட்லி அதிக மெஜாரிட்டியாக ஒரு குரூப் நிற்கிறாங்கன்னா அந்த குரூப்புக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லிட்டு போயிடுவாங்க. ரொம்ப ஓசிஃபரஸாக இருக்காங்க, ரொம்ப சத்தம் போடுறாங்க, ரொம்ப அமங்கலம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக தீர்ப்பு சொன்னால் ப்ராப்ளம்னு சொன்னால் நீதிபதிகளே அவங்களுக்கு சார்ந்து தீர்ப்பு சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். ஐயோ அவங்களுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லிட்டா அப்புறம் நாடே கொந்தளிக்கும்னு பயந்து போய் இந்த சைடு சொல்கிறப்ப, அப்போ அதுக்கு பேர் என்னது? முகதாட்சண்யம் பண்ணுறது அல்லது பாரபட்சமாக பண்ணுறது. அது நியாயமும் கிடையாது, நீதியும் கிடையாது, அப்படி செய்யக்கூடாது, அது அக்ரீடு. ஆனால் நம்முடைய உறவு இருக்குது பாருங்கள், நம்ம 4 பேர் கூடி வர்ற இடத்துல 2 பேர் இப்படிப்பட்டவங்களாம் வந்தாங்கன்னா அவங்கள நம்ம முகதாட்சண்யமாக பார்க்கக்கூடாது, பட்சபாதம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா அது பேதகம் பண்ணுகிறோம்னு சொல்கிறேன். இப்போ அப்படி இது நடைமுறைக்கே ஒவ்வாத காரியமாக இருக்குது. எப்படி இருக்கும் பார்த்துக்கங்க. நல்லா படித்தவரா, நல்லா ஒரு பெரிய இடத்துலேருந்து வந்திருக்கிறவரா, பெரிய ஒரு வசதியானவரான்னு பார்க்கும்போதே அப்படி தெரியும் போது அவரையும் பிச்சைக்கார மாதிரி இருக்கிற இவனையும் நான் ஒன்றா நடத்தணும்னு சொன்னால் 2 பேரையும் ஒரே சேரில் ஒன்றா உட்காரன்னா எப்படி இருக்கும்? இல்லை, அது செட் ஆகாத மாதிரி இருக்குல்ல. நமக்கு கற்பனை பண்ணாலே ஐயோ அது எப்படின்னு சொல்லி நமக்கு யோசனை வருது. ஆனால் அப்படி தான் செய்யணும்னு சொல்லியிருக்கு. 2 பேரையும் ஒன்றா தான் கவனிக்கணும், ஒன்றா தான் வைக்கணும், அவங்கள வித்தியாசம் காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. எப்படி அப்படி சொல்கிறீங்க? அது ஏன் எதன் அடிப்படையில் அதை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அடுத்த 2 வசனத்தில் 5-6 வசனங்களில், என் பிரியமான சகோதரரே கேளுங்கள்,
தேவன் இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? நீங்கள் தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். இப்போ தரித்திரன்னு சொல்லி எதை வச்சு சொல்கிறோம்? அவனுக்கு காசு இல்லை, வசதி இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை. இல்லை, காசு பணம் இல்லை, அவனுக்கு பொருள் இல்லை, அவனுக்கு வீடு வசதி இல்லை, அவன் தரித்திரனாக இருக்கிறான்னு இவைகளெல்லாம் இல்லைங்கிறதுனால நாம் தரித்திரன்னு சொல்லிடுறோம் இல்லையா? ஆனால் அவனுக்கு என்ன இருக்குதா? விசுவாசம் இருக்குதா? நாம் எதின் அடிப்படையில் இங்கே கூடி வந்திருக்கிறோம்? விசுவாசம் என்கிற ஒரே இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள விசுவாசத்தின் அடிப்படையில் மட்டுமே கூடி வந்திருக்கிறோம். அப்போ அவனுக்கு விசுவாசம் இருக்குன்னா அவன் காசு பணத்தில் தரித்திரமானா இருக்கலாம், விசுவாசத்தில் என்னவா இருக்கான்? ஐஸ்வர்யம். இப்போ அந்த ஐஸ்வர்யவானுக்கும் விசுவாசம் இருக்கா? இவனுக்கும் விசுவாசம் இருக்கா? அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா? அந்த ஆங்கிளில் பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்று. நம்ம பொருட்களின் அடிப்படையில் ஆட்களை மதிக்க வைக்கக்கூடாது, விசுவாசத்தின் அடிப்படையில் மதிக்கிறவர்களாக இருக்கணும்னு இந்த வசனம் கற்பிக்குது. நடைமுறைப்படுத்துறது அத்தனை சுலபம் கிடையாது, அப்படி தான் செய்யணும் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுது. இப்போ இந்த ஐஸ்வர்யவான்களை பற்றி ஒரு சில பாயிண்ட்ஸ் இங்கே சொல்லுது, அடுத்த சில வசனங்களில் வருது. நம்ம மதிக்கிறோம், மரியாதை கொடுக்குறோம், அவங்கள கனம் பண்ணுறோம், அவங்க பெரிய இடத்துக்காரர், அவங்க இப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி நம்ம செய்கிறோம். இல்லை, அவங்கள பற்றின சில உண்மைகளை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அவங்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு மரியாதை கொடுக்க மாட்டோம்னு நம்மளே புரிஞ்சுக்கலாம். இப்போ ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவங்க, சமுதாயத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறவங்க, சகல வசதிகளோட எல்லாருக்கும் மேலே இருக்கிறவங்க. ஒரு ஐஸ்வர்யவான் என்கிட்ட பேசும்போது சொன்னார், அவர் டெல்லிக்கு போயிருக்கிறாரு, டெல்லியில் சென்ட்ரல் மினிஸ்டர் கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறார். அப்போது பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்டாராம், அவர் அப்படி பேசுனதை இப்போ என்கிட்ட சொல்கிறார். ஏழைங்கன்னு சொல்கிறாங்களே, அவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டாராங்க. அவங்க உலகமே தனி. சும்மா இங்கே இருக்கிற கொஞ்சம் காசு உள்ளவங்க சொல்கிறேன், நான் சொல்கிறது ஐஸ்வர்யவான்கள்னு சொல்லி, அவங்க உலகமே தனி. அவங்க கண்ணில் ஏழைகள் படக்கூட மாட்டாங்க. அவங்க ஏழைகளுடைய உபத்திரவம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியாது. இதே வார்த்தை கேட்டாரன், ஏழைங்கன்னு சொல்கிறாங்களே, அவங்கெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ இப்போது இந்த ஐஸ்வர்யவான்களை பற்றி பேக்ரவுண்ட் ஒரு சின்ன டீட்டெயில் இங்கே கொடுக்குறாப்புல. 6-7 வசனங்களில், ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள், உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறான். அப்படி ஆக மோசமானவன்களாக இங்கே விசுவாசிகள்னு உட்கார்றாங்க, ஐஸ்வர்யவான்களாக இருந்து இப்படியெல்லாம் அநியாயம் செய்கிறவங்களாம் இங்கே வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இல்லை, ஐஸ்வர்யவான்களாக இருந்து மனம் திரும்பினவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ அந்த ஏழைங்க எல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டவர் மனம் திரும்பி இப்போது ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற சமயத்தில் தான் அவர் இந்த வார்த்தையை என்கிட்ட சொன்னார். அப்போ நான் அப்படி இருந்தேன்னு சொல்லி ரைட். இப்போ இங்கே வந்திருக்கவங்கள குறிப்பாக இவர் சொல்ல, ஜென்ரலாக சொல்கிறாப்புல, ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்கல்ல, அவங்க தங்களை ரொம்ப ப்ரிவிலேஜாக நினச்சிக்குவாங்க. அதாவது தங்களுக்கு எல்லாரும் எல்லாத்தையும் கொடுக்கணும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு உள்ளவங்களாக இருப்பாங்க. எங்கே போனாலும் எனக்கு வரவேற்பு இருக்கணும், எங்கே போனாலும் எனக்கு கனம் இருக்கணும், எங்கே போனாலும் ஜனங்க என்னை மதிக்கணும், நான் என்ன செய்தாலும் எல்லோரும் என்னை போற்றணும். இந்த எண்ணமெல்லாம் யாருக்கு வரும் தெரியுமா? நான் யாருமே டச் பண்ணாத இடத்துல, டச் பண்ண முடியாத இடத்துல இருக்கிறேன், என்கிட்ட இவ்வளவு இருக்கிறதுனால யாரும் என்னை நெருங்கவே முடியாதுன்னு நிலையில் இருக்கிறவங்க அவங்க மூவ் பண்ணும்போது இப்படி தான் செய்வாங்க. இப்போ அவங்க இந்த லோவர் லெவலில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்களுடைய நலனுக்காக எதையும் செய்ய மாட்டாங்க. அவங்க எதை செஞ்சாலும் தங்களுடைய நலனுக்காக தான் செய்கிறவர்களாக இருப்பாங்க. நாம் அவர்களை கனப்படுத்தலாம், ஆனால் அவங்க நமக்காக ஒன்றும் செய்ய போகிறதே கிடையாது. அப்படியே செஞ்சால் என்ன செய்வாங்களாம், ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தங்களுடைய பணத்தை யூஸ் பண்ணி நமக்கு அகென்ஸ்டாக என்ன அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு
போவாங்க. உங்களை நியாயாசனத்துக்கு முன்னாடி இழுக்கிறவங்க யார்? வசதி இருக்கிறவங்க தான் நம்மளை போட்டு இழுப்பாங்க. நமக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லைன்னு நம்ம விட்டுட்டு போக வேண்டியிருக்கும் இல்லையா? அவங்களுக்கு தெரியும் தன்னால் இதை சாதிக்க முடியும், அவனால் செய்ய முடியாதுன்னு தெரியும், அவங்க செய்வாங்க. இப்போ இந்த தரித்திரன் அப்படிலாம் செய்வானா? அவன் செய்ய மாட்டான். நம்ம அவனை கனஈனம் பண்ணுறோம். அப்படி செய்யக்கூடிய இவங்களை என்ன செய்கிறோம்? கனப்படுத்துகிறோம். கொஞ்சம் கவனிங்க, சமுதாயத்தில் ஏற்றம் இறக்கம் இருக்குது. இந்த ஏற்றத்தாழ்வில் நம்ம இதை மதிக்கிறோம், அதை மதிக்காமல் இருக்கிறோம்னா நம்ம பாரபட்சமாக பார்க்கிறோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இவன் தான் உனக்கு வம்பு பண்ணுறவன், இவன் தான் உனக்கு பிரச்சனை கொடுக்குறவன், இவனால் தான் உனக்கு கேடு வரும், இவனால் வராது, இவனால் பண்ண முடியாது. அதனால் அந்த டிஃப்ரென்ஸை கவனிச்சிக்கோன்னு சொல்லி இந்த 2 வசனம் சொல்லுது. 8வது வசனத்துக்கு வந்தோம்னு சொன்னால், இதை நடைமுறைப்படுத்துறது எப்படின்னு ஒரு முக்கியமான வார்த்தையோடு சொல்லியிருக்கு. ஏன்னா இது நார்மலாக செய்ய முடியாது. ஒரே பெஞ்சில் 2 பேரையும் உட்கார வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அது எப்படி செய்ய முடியுமா? 8வது வசனம் சொல்லுது, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். ஒரு பிரமாணத்தை இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறான். இந்த பிரமாணம் ரொம்ப ஃபேமஸான பிரமாணம், ரொம்ப ரொம்ப அடிக்கடி பயன்படுத்தப்படுகிற ஒரு பிரமாணம். என்ன பிரமாணம்? உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு சொல்லுகிற பிரமாணம். இந்த பிரமாணம் எங்கே சொல்லப்பட்டிருக்குது? லேவியராகமும் 19வது அதிகாரம் 18வது வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. லேவியர் 19:18, பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர் அப்படின்ற அந்த பிரமாணம் லேவியராகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நியாயப்பிரமாணம் முழுமையும் கையில் இருக்கு. லேவியராகமத்தில் 19வது அதிகாரம் 18வது வசனத்தில் இந்த வசனம் ஒரு பகுதியாக வருது. ஆனால் யூதர்கள் மத்தியில் இந்த வார்த்தை ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. எந்த அளவுக்கு அதிகமான, பிரதான கற்பனை எது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 10 கற்பனையிலே பிரதான கற்பனை எதுன்னு கேட்கல. 10 கற்பனையும் தேவன் தானே உச்சரித்தது, தேவன் தானே தன்னுடைய விரல்னால எழுதுனது. அந்த 10 கற்பனையில் ஒன்று கூட பிரதான கற்பனையில் வரலை. அதுக்கு பதிலாக இங்கே லேவியராகமத்தில் சொல்லப்பட்ட ஒரு வசனத்தின் ஒரு பகுதியில் இருக்கிற இந்த வார்த்தைகள் பிரதான கற்பனையாய் மதிக்கப்படுது. நம்முடைய ஆண்டவர் ஊழியம் செய்யும்போது ஒன்றுக்கும் மேற்பட்ட சமயங்களில் அவரிடத்தில் இது கேட்கப்பட்டது, அல்லது அவர் இதை பற்றி பேசினார். மத்தேயு 19வது அதிகாரம் 19வது வசனம் ஒரு தடவை, மத்தேயு 22வது அதிகாரம் 35லேருந்து 37 வரைக்கும் உள்ள பகுதியில் ஒரு முறை, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25லேருந்து 27 வரைக்கும் உள்ள பகுதியில் இன்னொரு முறை, 3 முறை இந்த வார்த்தை பிரதான கற்பனையாய் அல்லது கற்பனைகளில் முக்கியமானதாய் ஆண்டவரே குறிப்பிட்டு சொல்லுகிறதையும் அவங்க பேசும்போது அவங்களுடைய உரையாடலில் இது வருகிறதையும் நம்ம பார்க்கிறோம். பவுல் தன்னுடைய, இப்போ இது நம்ம யாக்கோபு எழுதின நிருபத்தில் யாக்கோபு குறிப்பிடுறதை நம்ம பார்க்குறோம். பவுலும் தன்னுடைய நிருபங்கள் எழுதும்போது ரோமருக்கு எழுதின நிருபம் 13வது அதிகாரம் 8லேருந்து 10 வரைக்கும் உள்ள வசனங்களில், ரோமர் 13:8லேருந்து 10 வரைக்கும், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன் படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும், இதெல்லாம் 10 கற்பனையில் வருது. இந்த கற்பனைகளும் வேறே எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையில் தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறதுன்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட சென்டென்ஸை எவ்வளவு முக்கியப்படுத்தி பவுல் ரோமருக்கு எழுதும்போது எழுதுகிறதை பார்க்கிறோம். ஸோ இங்கே யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் அதே சென்டென்ஸை யூஸ் பண்ணுறதை பார்க்கிறோம். இப்போது பிரதான கற்பனை எதுங்க? ஆண்டவர் என்னன்னு சொன்னார்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடும், முழு மனதோடும்
அன்பு கூறுவாயாக. இது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னது? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இப்போ இந்த பிரதான கற்பனையில் முதல் கற்பனை தான் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது வரிசையில் வர்றது இந்த ரெண்டாவது. ஆனால் மதிப்புலேயும் இதுலேயும் பெருன அதனுடைய வேல்யூலேயும் ஃபஸ்ட்டும் செகண்டும் ஈக்குவல் இல்லை. இதற்கு ஒப்பான இரண்டாவது கற்பனைன்னு சொல்கிறார். வரிசையில் தான் ரெண்டாவது, ஆனால் அதுக்கு ஒப்பானது இது அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இதுதான் யூதர்கள் மத்தியில் வழக்கமாக இருந்தது. நம்ம வாசிக்கிற இந்த வேத பகுதியில் ராஜரீக பிரமாணம்னு சொல்லியிருக்கு. ராஜரீக பிரமாணம்னு சொல்லி அந்த ரெண்டு கற்பனைகளை சொல்லலை. முதலாம் முக்கியமான பிரதான கற்பனையை விட்டாச்சு. விட்டுட்டு இதற்கு ஒப்பான ரெண்டாவதுன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, அந்த ரெண்டாவதை தனியாக எடுத்து அதை என்னன்னு சொல்லுகிறான்? ராஜரீக பிரமாணம்னு சொல்லுங்க. இப்போ முதலாம் கற்பனை முக்கியமா, ரெண்டாவது கற்பனை முக்கியமா? ரெண்டுத்தையுமே செய்ய வேண்டியிருக்கும். அதை விட்டுட்டு இதை செய்ய முடியாது, இதை விட்டுட்டு அதை செய்ய முடியாது, அதை செஞ்சுட்டு இதை விட்டால் பிரயோஜனம் கிடையாது, அதை செஞ்சுட்டு இதை விட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. ரெண்டுத்தையும் செய்ய வேண்டியிருக்கும். கரெக்ட், அதெல்லாம் ஓகே, அண்டர்ஸ்டாண்டபிள். ஆனால் இந்த சாப்டர் ஒரே நோக்கத்துக்காக எழுதப்படுது. எதுக்காக? நான் என்னுடைய சக மனுஷனை மதிக்கிற மதிப்பும் அவன் மேலே அன்பு கூறுகிறதும் எப்படி அப்படிங்கிறத பற்றி பேசப்படுகிற காரியமாக இருக்கு. நான் என்ன செய்கிறேன், என் சகோதரனுக்கு நான் என்ன செய்கிறேன்கிறத பற்றி பேசுகிற காரியம். தேவனாகிய கர்த்தருக்கு முன்னாலே சுத்தமான மாசில்லாத பக்தி என்னது? ரெண்டு காரியம். ஒன்று என்னுடைய தனிப்பட்ட பரிசுத்தம், இன்னொன்று என்னது? நான் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறேன்றது காரியம். இப்போ நான் என்னுடைய தனிப்பட்டதை பற்றி தனிப்பட்ட பக்தியை பற்றி பேச போகிறது கிடையாது. நான் என்னுடைய கரைப்படாமல் நான் காத்துக்கொள்கிறத பற்றி உபதேசமே கிடையாது. அதை அப்படியே விட்டாச்சு. இந்த ஒரு காரியத்தை பற்றி மட்டும்தான் இந்த அதிகாரம் பேசுது. இப்போ இந்த ஒரு காரியத்தை ரெண்டு பேரையும் ஒரே பெஞ்சில் உட்கார வைக்கிறது எப்படி பாசிபிளா? உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற அந்த ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினா நாம் என்ன செய்வோமா? நன்மை செய்வோம் என்று வேதம் சொல்லும். செய்ய முடியாத அந்த காரியத்தை செய்யணும்னா என்னிடத்தில் அன்பு கூறுகிற போல நான் அவனிடத்தில் அன்பு கூறணும் என்று சொல்லி 9 - 19 வரைக்கும் உள்ள வசனங்களுக்கு வந்தோம்னு சொன்னால் ரொம்ப அழகாக ஆக்சுவலாக இப்போ யாக்கோபு எழுதுறான்னு சொன்னால் யூதர்களுக்கு தான் எழுதுறான். அவங்க அப்போ அந்த டைமில் விசுவாசிகளாக இருந்த சகோதரரேன்னு இவன் சொல்கிறது எல்லாருமே மோஸ்ட்லி யூதர்கள் தான். இன்னும் புறஜாதியிலேருந்து நிறைய பேர் உள்ளே வரல. அந்த காலகட்டத்தில் அவன் சகோதரரேன்னு அட்ரஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நியாயப்பிரமாணம்னா என்னன்னு தெரியும். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே இப்போ சொன்னது என்னது? ராஜரீக பிரமாணம் எங்கே இருக்குது? நியாயப்பிரமாணத்தில் தான் இருக்குது. இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தை நீங்கள் ராஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றினீங்கன்னா நன்மை செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அவங்களுடைய லாங்குவேஜ்லேயே வந்துடுறான். 9 - 13 வரைக்கும் பட்சபாதம் உள்ளவர்களாக இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறுகிறவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினாலே தீர்க்கப்படுவீர்கள். இப்போ இவங்க நியாயப்பிரமாணத்தை விட்டு கிறிஸ்துவின் பக்கம் வந்திருக்கிறாங்க இல்லை? நியாயப்பிரமாணத்தினால நீதிமான ஆக முடியாதுன்னு தெரிஞ்சு கிறிஸ்துவின் மேலே உள்ள விசுவாசத்தினால நீதிமானில் ஆகணும்னு தான் வந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட சொல்கிறான், நீ பாவம் செஞ்சு மீறினா நியாயப்பிரமாணத்தை மீறி குற்றவாளி ஆயிடுவேன் இல்லையா? நீ நியாயப்பிரமாணம் மீறினவர்கள் என்று தீர்க்கப்படுவீர்கள். எப்படி எனில் ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுமையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தானால் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறவனாய் இருப்பான். ஸோ ஒரு பக்கத்தில் நீ எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஏதாவது ஒரு பக்கத்தில் ஒன்று விட்டுட்டாலும் ப்ராப்ளம். இப்போ இந்த சகோதரர் 2 பேரில் நீ பாரபட்சம் காமிச்சு இவனுக்கு மரியாதையும் அவனுக்கு அலட்சியமும் நீ காண்பிச்சேன்னு சொன்னால் நீ உன்னை அறியாமல் என்ன செய்கிற? பிரமாணத்தை மீறுகிறவனாகி குற்றவாளியாக காணப்படுகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய், சுயாதீன பிரமாணம் என்கிறது எனக்கு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற
ஒரு பிரமாணம். அது யாருனால வருது? கிறிஸ்துவனால வருது. மோசையினால் வந்தது இல்லை, கிறிஸ்துவனால வருது. இப்போ சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய், முன்னாடி நீங்கள் விருத்த சேதனம் பண்ணி நியாய பிரமாணத்தின்படி ஜீவிச்சு நீதிமான்கள் ஆகணும்னு முயற்சி செஞ்சீங்க. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டாருன்னு சொல்லி அவர் மூலமாக நீங்கள் நீதிமான்கள் ஆகணும்னு விசுவாசிக்கிறீங்க. இப்போது இந்த சுயாதீன பிரமாணத்தின் மூலமாக நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்பு அடைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இந்த வார்த்தையை நம்ம சரியாக ஒரே வார்த்தையில் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், சட்டம் பேசி அடுத்தவனை குற்றம் பிடிக்கிறத விட இரக்கம் பாராட்டி நன்மை செஞ்சுட்டு போயிடுறது நல்லாயிருக்கும், பெட்டராக இருக்கும் இல்லை? இப்போ நியாய பிரமாணத்தின்படி இது குற்றம் அது குற்றம், இது செய்யக்கூடாது அது செய்யக்கூடாது, இவன் இப்படி இருக்கக்கூடாது அவன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூர்ந்து இரக்கம் பாராட்டினா நான் நன்மை செய்கிறோன்னா இருந்துருவேன். ரொம்ப சிம்பிளாக அதை க்ளோஸ் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த காரியங்கள் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு பாரபட்சம் பார்க்கக்கூடாது. உலகத்தில் அப்படி இருக்கலாம், உங்களுக்குள்ளே அப்படி இருக்கக்கூடாது. விசுவாசம் என்கிற ஒன்றின் அடிப்படையில் நீங்கள் கூடி வந்திருக்கிறீங்கன்னா, அவங்ககிட்ட காசு பணம் இல்லைனாலும் அவங்ககிட்ட என்ன இருக்குது? விசுவாசம் இருக்குது. அந்த விசுவாசத்துக்கு நீ என்ன செய்யணும்? மதிப்பளிக்கிறவனாக இருக்கணும். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நீ வித்தியாசமாக நடத்துறது தவறாக இருக்கும். அப்படி செய்யும்போது நீங்கள் இது பேதகம் பண்ணுறவங்களாக இருப்பீங்க, நீங்கள் தவறான சிந்தை உள்ளவர்களாய் நிதானிக்கிறவர்களாக இருப்பீங்க. அப்படி செய்யக்கூடாதுன்னு இவ்வளோ நேரம் பேசிட்டு அடுத்த பகுதி 14லேருந்து 26 வரைக்கும் உள்ள பகுதியில் விசுவாசம், கிரியை, ரட்சிப்பு என்கிற 3 வார்த்தைகளை பேசி அதனுடைய காரியங்களை விவரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ இந்த பகுதி இருக்குது பாருங்க, இது பைபிளில் ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி. அப்போ பைபிளில் முக்கியம் இல்லாத வேத பகுதி எதுன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா எல்லாம் முக்கியமானது தான். ஆனால் வேதத்தின் சத்தியத்தை புரிந்து கொள்ளுகிறதுக்கு இது ரொம்ப 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 அவசியமான ஒரு வேத பகுதி. இப்போ இதில் ஸ்டார்டிங்கே என்னன்னு இருக்குது? என் சகோதரரே, ஒருவனுக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும், எனக்கு விசுவாசம் உண்டுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லை உங்களுக்கு விசுவாசம் இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏதோ நான் சொல்கிறேன், நீங்கள் நம்புறீங்க, நீங்கள் சொல்கிறீங்க, நான் நம்புகிறேன், அவ்வளவுதான். யாருக்குள்ளே என்ன இருக்குன்னு அடுத்த ஆளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. எனக்கு விசுவாசம் உண்டு என்று நான் சொல்கிறேன், ஆனால் என்னுடைய கிரியைகளில் அப்படி இல்லை. கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு வாதத்தை முன்னெடுத்து வைக்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த வசனம் வேதத்தினுடைய இன்னொரு பகுதியில் இதே 3 வார்த்தைகளை பயன்படுத்துகிற அந்த பகுதிக்கு நேர் எதிர்மறையான வாதமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8-9 வசனங்கள். எபேசியர் 2:8-9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டதுபடிக்கு அது கிரியைகளினாலே உண்டானது அல்ல. அதே 3 வார்த்தைகள் இங்கேயும் வருது. என்னென்ன வார்த்தைகள்? கிருபை, விசுவாசம், ரட்சிப்பு, கிரியை. ஓகே, 4 வார்த்தை அதுவும் இங்கே வருது. இதே 4 வார்த்தை தான் அங்கேயும் வருது. ஆனால் இங்கே சொல்லியிருக்கு கிரியையினால் ரட்சிக்கப்பட முடியாதுன்னு சொல்லியிருக்கு. இது தேவனுடைய ஈவுன்னு சொல்லியிருக்கு. அங்கே அவன் ரட்சிக்கப்பட முடியுமா, கிரியை இல்லைன்னா ரட்சிக்கப்பட முடியுமான்னு சொல்லி அங்கே கேட்டுருக்கு. இப்போ இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? ஒன்றுக்கு ஒன்று டைரெக்டாக ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் என்னென்னா, பவுல் எபேசியருக்கு சொல்லும்போது அங்கே ரட்சிப்புன்ற வார்த்தை பயன்படுத்தும் போது அந்த ரட்சிப்பு ஒருவனுடைய விசுவாச ஓட்டத்தினுடைய துவக்கம் பற்றி பேசுகிற ரட்சிப்பு.
கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி அவன் பாவத்தில் இருக்கிறான். இப்போது கிருபையினாலே அந்த ரட்சிப்பு கொடுக்கப்படுது, அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறான். இந்த ரட்சிப்பை யாரும் சம்பாதிக்க முடியாது, இந்த ரட்சிப்பை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. என்ன செய்தாலும் இது அடையவே முடியாது. இது ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு தேவன் அருளும் ஈவாக இருக்கு, கிஃப்டாக தேவன் தருகிறார். என்னது? நம்முடைய துவக்கம், ஆரம்பம். இப்போ யாக்கோபு சொல்லுகிற ரட்சிப்பு கம்ப்ளீட்டாக வித்தியாசமானது. அது நம்முடைய முடிவு என்கிற ரட்சிப்பை பற்றி பேசுது. இப்போ இங்கே துவங்கிட்டோம், அது முடிவை பற்றி பேசுது. அந்த விசுவாசம் என்னது? இப்போ இந்த விசுவாசத்தினால நீங்கள் கிருபையாய் கொடுக்கப்பட்டதை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்கல்ல. இப்போ இந்த ரட்சிக்கப்பட்டவங்க உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா அதற்கேற்றபடி கிரியை செய்து அந்த ரட்சிப்பு பூரணம் அடையணும். அதை தான் சொல்லுகிறான் ரட்சிப்புன்னு சொல்லி. இப்போ இங்கே ரட்சிப்பு இலவசமாய் கொடுக்கப்படுது, அது கிருபையாய் கொடுக்கப்படுது. அதை நான் விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறேன். பெற்றுக்கொண்டு என்ன செய்ய போகிறேன்? அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் கிரியை நடப்பித்து நான் முடிவில் ரட்சிக்கப்படுகிறேன். இந்த ரட்சிப்பு பூரணம் அடையும். இதுதான் இந்த 2 வேத பகுதிகளினுடைய காரியம். இப்போ இதில் குழப்பம் ஒன்றுமே கிடையாது. இது ஆரம்பத்தை பற்றி பேசுது, இது முடிவை பற்றி பேசுது. இப்போ இந்த காரியத்தை சரியாக புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஒருவன் தனக்கு விசுவாசம் இருக்கிறதுன்னு சொல்லியும் கிரியை இல்லாதவனானால் அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமோ அப்படின்னு சொல்லி கேட்குறான்ல. எப்படின்னா, இப்போ ஆண்டவரை ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டோம், ஓகே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்ட பின்னாலே கர்த்தர் என்னென்ன செய்யணும்னு சொல்கிறாரா இல்லையா? இப்போ நான் என்ன செய்யணும்? கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் சொல்கிறதுக்கெல்லாம் அவர் சித்தத்தின்படி படிப்படியாக செய்கிறவனாக இருக்கணும். அப்படி நான் செய்து கொண்டே வரும்போது கடைசியாக ஒரு நாள் நான் கர்த்தருக்குள்ளே அவருடைய ரட்சிப்பை நான் பூர்ணப்படுத்துகிறவனாக இருப்பேன். இதுதானே காரியம். இப்போ இதை நான் புரிஞ்சுக்கணும்னா, ஒருத்தன் வழி தெரியாமல் தேடிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த வழி தெரியாமல் தேடும்போது அலைஞ்சு திரியிறான். வழி தெரியல, ஊருக்கு புதுசு, அதனால் அலைஞ்சு கஷ்டப்படுறான். அப்போ அந்த ஊருக்காரர் ஒருத்தர் அந்த பக்கம் வந்தவர், இவர் எங்கேயும் சாடிட்டு கிடக்கிறத பார்த்து, என்னப்பா வேணும், எங்கே போகிறேன் என்னன்னு கேட்கும்போது, ஐயா எனக்கு இந்த இடத்துக்கு போகிறதுக்கு வழி தெரியலன்னு சொல்ல, அவர் வழி சொல்ல, இவன் அவர் சொன்னதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறதுனால அலைஞ்சு திரிகிறதெல்லாம் இல்லாமல் அதுலேருந்து விடுதலை பெறுறான். ஓகே, இது ரட்சிப்புன்னு வச்சுக்கலாம், சரிங்களா? இப்போது அவர் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது, எந்த கட்டாயமும் கிடையாது. அவன் மேலே கிருபையினால் அவர் என்ன பண்ணுறாரு? ஹெல்ப் பண்ணார். இப்போ இந்த ஹெல்ப்பை இவன் அவர் உண்மையை தான் சொல்கிறாரு, லோக்கல் அவருக்கு தெரியும்னு சொல்லி நம்பி ஏற்றுக்கொள்கிறான். அதுதான் விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறது. இப்போ அதனால் இவனுக்கு அலைச்சல்லாம் மிச்சமா? ரைட்டா? இப்போது இதை விசுவாசித்து பெற்றுக்கொண்டு அங்கேயே நின்று அவரே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா வீட்டுக்கு போயிடுவானா? அவன் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவானா? என்ன செய்யணும்? அவர் என்ன சொன்னாரோ சொன்ன டைரக்ஷனில் போகணும். அதுக்கு பேர் தான் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் செய்யப்படுகிற கிரியை. கிரியையினால விசுவாசத்தை சம்பாதிக்க முடியாது, ஆனால் ரட்சிப்பை சம்பாதிக்க முடியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் செயல்படாமல் இருக்க முடியாது. நான் ரட்சிக்கப்பட்ட அப்புறமும் நான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசத்தின் அடிப்படையில் செய்யாமல் இருந்தேன்னு சொன்னால் என்னுடைய ரட்சிப்பு பிரயோஜனமே இல்லாதது. அதுக்கு எனக்கு எந்த விதத்துலையும் விடுவிக்காது. நான் சொன்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லா புரியுதா? அவர் சொன்னபடி இவன் போகாமல் அங்கே நின்றுக்கிட்டு இருந்தான். இப்போ அவன் விசுவாசத்தினால என்ன பிரயோஜனம்? அவன் நம்பி ஏற்றுக்கொண்டதுனால என்ன பிரயோஜனம்? அவர் தான் அவனுக்கு அவ்வளோ பிரயாசப்பட்டு சொன்னதுனால என்ன பிரயோஜனம்? எல்லாம் ஜீரோ ஆகிடுது இல்லை? அவர் சொன்னபடி இவன் செய்ய ஆரம்பித்தாதான் இவன் ஊருக்கு போய் சேவான். ஊருக்கு போய் சேர்ந்தாதான் இவனுடைய ரட்சிப்பு பூரணமாகும்.
இதுதான் காரியம். இப்போ இந்த விசுவாசத்து ரட்சிக்கப்பட்ட பின்பு விசுவாசத்தின் அடிப்படையில் கிரியை அவசியம் என்கிறத மீதி இருக்கிற வசனங்களில் ரொம்ப அழகாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். 15-17 வரைக்கும், 2வது அதிகாரம் 15-17 வரைக்கும், ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடே போங்கள், குளிர் காய்ந்து இளை பசியாருங்கள் என்று சொல்லி சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் செத்ததாயிரு, தண்ணில் தானே செத்ததாயிருக்கும் என்று சொல்லி சொல்கிறார். அப்படியெல்லாம் சபையில் இருப்பாங்களா பிரதர் நீங்கள் கேட்கலாம். 2 பிரமாணம் இருக்கு. முதல் பிரமாணம் என்னது? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த முதலாம் பிரதான கற்பனையை தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமான காரியமாக எடுத்துக்கொண்டு காலையிலேயே எழுந்து ஜெபம் பண்ணுறது, ஆண்டவருடைய பிரசன்னத்திலேயே இருந்து அப்படியே அந்த அபிஷேகத்திலேயே அந்த நாள் பொழுதை பார்க்கணும்னு விரும்புகிறது, நாள் ஃபுல்லாக அவருடைய பிரசன்னத்திலேயே நடக்கணும்னு விரும்புகிறது, எதுக்கு எடுத்தாலுமே வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தயவில் நடக்கிறது, எல்லாத்துக்கும் ஆண்டவருடைய வழி நடத்துறது இல்லாமல் நான் எதுவுமே செய்ய மாட்டேன்னு இருக்கிறது. இதெல்லாம் நல்ல காரியமாக கெட்ட காரியமா? எல்லாம் நல்ல காரியம். இதெல்லாம் செஞ்சுட்டு பக்கத்தில் இருக்கிற மனுஷனை நீங்கள் பார்க்கவே இல்லைன்னா என்ன ஆகுது? இப்படி நடக்குது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ இப்படி அன்பு கூறணும், நீ இப்படி அன்பு உறவு கொள்ளணும், நீ இப்படி அவர் சத்தத்தை கேட்கணும், அவர் பிரசன்னத்திலேயே நடக்கணும், அவர் வழி நடத்தலைன்னா நான் ஒன்றும் இல்லை, கர்த்தர் இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை பிரதர்னு சொல்லிக்கிட்டே உன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு அடுத்த ஆளை பற்றி கவலையே படாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. தங்களை பெரிய பரிசுத்தவான்களாக காட்டிக்கொண்டு கர்த்தருக்குள்ள எப்படி இருக்கிறேன்னு சொல்லி மற்றவர்களிடத்துல சாட்சி பெற்றுக்கொண்டு இருக்கிறவங்க இப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு மீட்டிங்லேருந்து வெளியே வந்தார். வெளியே வரும்போது கொஞ்சம் பேர் பிச்சை கேட்டாங்களாம். அப்போ இவர் சொன்னாராம், அவங்கெல்லாம் வெளியில் பிச்சை எடுக்கிறாங்க, நாங்கள் ஆண்டவர் இடத்துல உள்ள பிச்சை எடுக்கிறோம், அவங்களும் நாமளும் ஒன்று தான் சொன்னாராம். கேட்குறதுக்கு எப்படி இருக்கு? என்ன சூப்பராக சொன்னார்ல. உண்மைதான், நம்ம ஆண்டவர்கிட்ட பிச்சை எடுக்கிறோம், அவங்க வெளியில் மனுஷர்கிட்ட பிச்சை எடுக்கிறாங்க. அதோட சேர்த்து அடுத்த வார்த்தை சொன்னார், அவங்களுக்கு மட்டும் யாரிடத்துல கேட்கணும்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க வாழ்க்கை கூட மாறிடும்னு சொன்னார். வாவ், அப்துல் கலாம் சொன்ன மாதிரியே அழகாக சொல்கிறார்லன்னு சொல்லி இருக்குது. ஆனால் என்ன செய்யலை? ஒன்றும் கொடுக்கலை, தன் கையை திறக்கவே கிடையாது. நீ என்கிட்ட கேட்காத, நானே அங்கே தான் கேட்டு வாங்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு டைரக்ஷன் காமிச்சிட்டு போய்கிட்டே இருக்கிறாரு. இது வரவேற்கப்பட்டுச்சு. நான் நடந்த உண்மையை சொல்கிறேன், இது கற்பனை இல்லை, நடந்த உண்மை. அவர்களுடைய கஷ்டம் இவங்களுக்கு கஷ்டமாகவே தெரியல. நான் கூட தான் கஷ்டப்படுறேன், நான் ஆண்டவர்கிட்ட டெய்லி பிச்சை எடுக்கிறேன், நீ போய் அவர்கிட்ட பிச்சை எடு, அவர் உன்னை கவனிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கூலாக போயிட்டாங்க. என் லைஃப்லேயே ஒன்று நடந்தது. என்னுடைய நண்பன் வருவேன், என்னோட கூட படித்தவன், அவனுக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2 தடவை ஆப்ரேஷன் பண்ணி 2 ஆப்ரேஷனும் டிரான்ஸ்பிளான்ட்டும் ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. ஸோ அவன் டயாலிசிஸ்லேயே இருக்கணுங்கிற ஒரு கட்டாயம் வந்துடுச்சு. நான் சொல்கிறேன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால். அப்படின்னா அவன் ஒரு 25-26 வயசு இருக்கும்போதே அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவனுடைய வாலிப நாட்கள் எல்லாம் ஆஸ்பத்திரியில் தான் கழிஞ்சுது. அவங்களுடைய சொத்தெல்லாம் செலவாச்சு, அதில் ஃபுல்லாக அவங்க குடும்பமே அழிஞ்சுது. ஸோ அவனுக்கு டயாலிசிஸ்லேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. டயாலிசிஸ் ஒரு அளவுக்கு மேலே பண்ணவே முடியாதுங்கிற நிலைக்கே அவன் வந்துட்டாங்க. ஏன்னா எல்லா நரம்புகளும் நஞ்சு போச்சு, இனிமேல் அவனுக்கு நரம்பே கிடைக்கல, டயாலிசிஸே பண்ண முடியாதுன்ற சூழ்நிலை வந்துடுச்சு. அதனால் பெரிட்டோனியல் டயாலிசிஸ்ன்னு சொல்லி இன்னொரு விதமான, அப்போ அது புதுசு, அந்த விதமான டயாலிசிஸை அறிமுகப்படுத்தினாங்க.
அதுக்கு ஒரு மாதத்துக்கு இத்தனை 1000 ரூபாய் செலவாகும்னு இருந்தது. அவனால் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்ற நிலை. அப்போ அந்த பெரிட்டோனியல் டயாலிசிஸ்க்கு வேண்டிய அந்த பொருளை சப்ளை பண்ணுற கம்பெனி 3.25 லட்சம் ரூபாயை ஒன் ஷாட்டாக எங்களுக்கு ப்ளே பண்ணிங்கன்னா 2 வருஷத்துக்கு நாங்கள் இலவசமாக தர்றோம்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த 3.25 லட்சத்தை ரைஸ் பண்ணுறதுக்காக அவனுடைய நண்பர்களாகிய நானும் மற்றவர்களும் சேர்ந்து முயற்சி எடுத்தோம். அப்படி முயற்சி எடுக்கும்போது பெரிய கொழுத்த பணக்காரனாகி ஒருவரை நான் அணுகினேன். அவர் பெரிய தொழிலதிபர், எம்எல்ஏவை கூட இருந்தார். அவரை நான் போய் பார்க்குறேன். அவர் ஒரு விசுவாசி, அதனால தான் அவர்கிட்ட போகிறேன். அவர்கிட்ட என்னை கூட்டிகிட்டு போனவர் வந்து எனக்கு அண்ணன் முறையில் வேணும். ஸோ அவர் தான் அவருக்கு ரைட் ஹேண்டு மாதிரி. அதனால் அண்ணன் வேணும்னு வாப்பா நம்ம போய் பேசுவோம், அண்ணன் கண்டிப்பாக செய்வார்னு இவர் என்ன கூட்டிகிட்டு போயிட்டார். நாங்கள் டீட்டெயில்ஸோடு போயிருக்கிறோம். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் என்ன வெயிட்டிங் ரூமில் உட்கார வச்சுட்டு இவர் உள்ளே போயிட்டு பேசிட்டு திரும்ப வந்தார். கொஞ்சம் தலையை தொங்க போட்டுக்கிட்டே வந்தார். தலையை தொங்க போய் என்னென்னு கேட்டேன். அப்பா அவரை நானும் அப்போ ஒரே சர்ச்சு சின்னமலை ஏஜிக்கு போயிட்டுருக்கோம். உங்கள் சபையில் இந்த வாரம் ஒரு விசேஷ அற்புத விடுதலை பெருவிழா ஒன்று நடக்குதாமே, அங்கே வர்றவர் வந்து ரொம்ப வல்லமையான ஊழியக்காரராமே, அண்ணன் அந்த 3 நாள் மீட்டிங்க்கு போக சொன்னார்ப்பான்னு சொல்லிட்டு அவ்வளோ பேப்பரையும் என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டார். 10 பைசா கொடுக்கலை. இவங்க தேவனை சேவிக்கிறவங்க, தேவனை விசுவாசிக்கிறவங்க, கர்த்தருக்கு பயப்படுறவங்க. ஆனால் சக மனுஷனுடைய கஷ்டத்துக்கு ஒரு சில்லற காசு அவங்களுக்கு ஒரு 1000-2000 கொடுக்கறது ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கிறாங்களே, இன்னார் மூலமாக வராங்களேன்னு சொல்லி ஒரு சின்ன அமௌண்ட்டு கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது. அந்த சின்ன அமௌண்ட்டு எங்களுக்கு பெரிய அமௌண்ட்டாக இருந்திருக்கும். ஏன்னா எங்களுடைய முயற்சியில் அது ஒரு பெரிய பங்கு வகிச்சது. வெறும் கையா என்னை திருப்பி அனுப்பினார். இப்படி இருக்கிறாங்க. அதான் அந்த வசனம் சொல்லுது, உன் சகோதரன் ட்ரெஸ் இல்லாமலோ சாப்பாடு இல்லாமலோ இருக்கிறத பார்த்துட்டு பிரைஸ் தி லார்ட் பிரதர், கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகிறவங்களா இருக்காதீங்க. அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் விசுவாசம் கிரியைகள் இல்லாத விசுவாசமாக இருக்குது. அப்படிப்பட்ட விசுவாசம் செத்ததாக இருக்குன்னு சொல்லி. அடுத்து 18லேருந்து 20 வரையும், ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினால் உனக்கு காண்பிப்பேன் என்பானே. நேச்சுரல் தானே. நான் மனுஷர்களுக்கு நிறையா செய்கிறேன், நான் என்னுடைய அன்பை நான் இப்படி வெளிப்படுத்துகிறேன். உன்னிடத்தில் விசுவாசம் இருக்குதுன்னு சொல்கிறேன், ஆனால் நீ கிரியை செய்ய மாட்டேன்னு சொல்கிற. கிரியையே இல்லாமல் அந்த விசுவாசத்தை காமிப்பாங்களா? எப்படி காண்பிக்கிறது? அப்படியே என்னை தலை சுற்றி ஒரு பெரிய ஒரு இது வெளியே வர மாதிரி, ஒரு க்ளோ வர மாதிரி, பார்த்தியா நான் எவ்வளோ விசுவாசி, அப்படியே காமிக்க முடியும்? என் விசுவாசத்தை நான் எதில் தான் காமிக்க முடியும்? கிரியையில் தான் காமிக்க முடியும். ஸோ கிரியை இல்லாமல் என்னுடைய விசுவாசத்தை காமிக்கவே முடியாது. காண்பி என்பானே. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லது தான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. ஆனால் பிசாசுகள் என்ன செய்கிறதில்லை? கிரியை செய்கிறதில்லை. இப்போ நீயும் விசுவாசிக்கிறாய், பிசாசும் விசுவாசிக்குது. இப்போ நீயும் கிரியை செய்யலை, பிசாசும் கிரியை செய்யலை. அப்போ உனக்கும் பிசாசுக்கும் அதிக வித்தியாசம் இல்லைன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன அப்படின்னு சொல்லிட்டு, வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ அப்படின்னு. இப்போ இவ்வளோ நேரம் மரியாதையாக பேசிக்கிட்டு வந்துட்டு, என் சகோதரரே, என் பிரியமான சகோதரரே அப்படி பேசிக்கிட்டே வந்துட்டு சடனாக ஒரு கீரை மாற்றி என்னன்னு சொல்கிறாப்புல, வீணான மனுஷனே. எல்லாரும் எந்திரிச்சு உட்காந்துருப்பான் டப்புன்னு. வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டுமோ. இந்த வீணான மனுஷனேன்ற வார்த்தை ஏன் வருது? ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் வருது. நீ அறிய வேண்டுமோன்ற வார்த்தை ஏன் வருது? இது காமன் சென்ஸையா, இது கூட தெரியல உனக்கு அப்படின்னு சொல்கிற அந்த டோனில் வருது.
அப்போ அந்த காமன் சென்ஸ் கூட இல்லாமல் நீ விசுவாசின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தனா உன்னை என்னன்னு சொல்லுகிறதுன்னு சொல்லி தான் அந்த வீணான வார்த்தைங்கிறது அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் வருது. இதெல்லாம் போதிச்சுட்டு இருப்பாங்க, இது கூடயாவது உனக்கு தெரியலன்னு சொல்லி அந்த ஒரு விதத்தில் அது வருது. இப்போ இதை சொல்லிட்டு அடுத்த சில வசனங்கள் 21 26 வரைக்கும் அதுக்கு உண்டான 2 எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்து அதை ரொம்ப அழகாக சொல்லி முடிக்கிறத நம்ம பாருகிறோம். 21 நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோட கூட முயற்சி செய்து கிரியைகளினாலே விசுவாசம் பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அவன் தேவனுடைய சிநேகிதன் இங்கேயும் ஏசாயாலே மட்டும்தான் சொல்லியிருக்கு, ஆதி ஆகமத்தில் எங்கேயும் சொல்லப்படலை. சரிங்களா? இப்போ ஆண்டவர் அவனை அவ்வளோ ஸ்பெஷலாக வச்சுருந்தாருன்னு சொல்லி ஆக்சுவலாக மற்ற ஜனங்க ரெகக்னைஸ் பண்ணிக்கிறாங்க. அவன் ஸ்பெஷலாக இருந்ததுக்கு காரணம் என்னம்மா? விசுவாசித்தானா, விசுவாசித்ததை கிரியைகளில் வெளிப்படுத்துகிறவனாக இருந்தான். இப்போ ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எங்கே? ஆதியாகமம் 15வது அதிகாரத்தில் ஆபிரகாம் 85 வயசாக இருக்கும்போது சொல்லப்பட்ட வசனம் 15:6 ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், தேவன் அதை அவனுக்கு நீதியாய் எண்ணினார்ன்னு சொல்லி அவனுடைய 85வது வயசில் சொன்னது. ஆபிரகாம் தன்னுடைய குமாரனாகிய ஈசாக்கை பலியிட்டது ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் வருது. அப்போ ஆபிரகாமுக்கு 115 வயதாவது இருந்திருக்கணும் குறைஞ்சபட்சம். 115 வயசு, அது 85 வயசு, 30 வருஷம் கழித்து அன்னைக்கு விசுவாசம் பார்த்தீங்களா, அன்னைக்கு நீதியாக என்னப்பட்ட பார்த்தீங்களா, அந்த விசுவாசம் இன்னைக்கு அவன் அதை செய்கிறதுக்கு முன் வந்த உடனே ஆமாம் உண்மையிலேயே அவன் விசுவாசிக்கிறான்ங்கிறது அவனுடைய கிரியையினாலே பூரணப்படுதான். அந்த விசுவாசம் பூரணப்பட்டதுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. 30 வருஷம் கழித்து ஒபே பண்ணுறதுனால பூரணப்பட்டது என்று காண்கிறாயே. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்போ 24வது வசனத்தில் ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினால் மாத்திரம் அல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. அதுக்கு இன்னொரு பக்கா எக்ஸாம்பிள், அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் ஆபிரகாமுக்கு சொல்லிட்டு அதோட ஒரு மூச்சு, அதே மூச்சில் யாரை ஈக்குவலாக பக்கத்தில் கொண்டு வராப்புல, ராகாப் என்னும் வேசி. இப்போ ஆபிரகாமும் உள்ளே வரான், ராகாபும் உள்ளே வராங்க, 2 பேரையும் நம்ம ஒரே பெஞ்சில் உட்கார வைப்போமா? ராகாப் என்னதான் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும் ராகாபோடைய பேக்ரவுண்ட் நமக்கு தெரியும், நாம் ராகாபாக தான் ட்ரீட் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஆபிரகாமுக்கு சரிசமமாய் ராகாப் பேசப்படுகிறான். ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாக அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். அந்தபடியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாக இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசமும் செத்ததாக இருக்குன்னு சொல்லி அந்த அதிகாரத்தை முடிக்கிறத பார்க்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும், யோசுவா 2:8-11 வரைக்கும் வாசித்தோம்னு சொன்னால் ராகாப் என்னன்னு விசுவாசிச்சா எப்படி கிரியை செய்தான்றது நமக்கு தெரிய வேணும். 8வது வசனத்திலிருந்து 2வது அதிகாரம் 8வது வசனம், அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்தில் ஏறி போய் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றின எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். இதில் ஃபஸ்ட்டு போர்ஷன் தவிர மீதி போர்ஷன் எல்லாம் அவள் எரிகோக்குள்ளே இருக்கிறதுனால ஜனங்க மத்தியில் இருக்கிறதுனால அறிந்திருக்கலாம். எப்படி? எல்லாருக்குமே முறையில் போச்சு, அப்பா நமக்கு ஒன்றும் வாய்ப்பே கிடையாது, அவ்வளோதான், நம்ம எல்லாம் காலின்னு இவங்கெல்லாம்
சோர்ந்து போயிருக்கிறது, தளர்ந்து போயிருக்கிறது இவன் ஈஸியாக அறிந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு போர்ஷன் எப்படி அறிந்து கொண்டா? கர்த்தர் தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை அவ எப்படி அறிந்து கொண்டா? இது ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அந்த அறிவு இஸ்ரவேலருக்கே கிடையாது. 38 வருஷத்துக்கு முன்னாடி காதேஸ் பர்னியால நிற்கிறாங்க. போய் சுதந்திரித்து கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு. இவனுங்க என்ன தெரியுமா சொல்கிறானுங்க? நோ 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 நோ, அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். ஐயோ, அங்கே ராட்சதர்கள் இருக்காங்க, ஏனாக்கின் புத்திரர் இருக்கிறாங்க, அவங்க பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகள் மாதிரி இருக்கிறோம். நாங்கள் மோசையை டிப்போஸ் பண்ணிவிட்டு வேற ஒருத்தன் தலைவனை ஏற்படுத்திட்டு நாங்கள் சௌக்கியமாக இருந்தோம் பார்த்தீங்களா எகிப்து, அங்கேயே ரிட்டர்ன் போயிடணும்னு அடுத்த லீடர் செலக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. ஸோ தேசத்தை கர்த்தர் இவங்களுக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு இவனுங்களே நம்பலை. ஆனால் ஒரு வேசி, எரிகோல குடியிருக்கிற ஒரு வேசி சொல்கிறா, கர்த்தர் தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று நான் நம்புகிறேன். இல்லை, அறிவேன். அறிவேனுக்கும் நம்புகிறவனுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அறிவேன், அதுக்கு பேசிஸ் இருக்குல்ல, அந்த அறிவுக்கு அதுக்கு அந்த என்ன பேசிஸா, எதின் அடிப்படையில் சொல்கிறாளா? நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதை இவங்க கேள்விதான் பட்டாங்க. இஸ்ரவேல் புத்திரர் ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, அனுபவிச்சாங்க. நீங்கள் யோசித்து பாருங்கள், சிவந்த சமுத்திரத்தை தண்ணீரை வற்றி போக பண்ணி வெட்டாந்தரியின் மேலே நீங்கள் நடந்து வரீங்க, ரெண்டு பக்கமும் இது சமுத்திரம் அப்படியே குவியலாக நிற்கிது, மீனுங்கெல்லாம் பார்க்குறீங்க, அதன் வழியாக நீங்கள் நைட்டு ஃபுல்லாக நடந்து வரீங்க. உங்கள் லைஃப்பில் அதை மறக்க முடியுமா? அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றவர்கள் விசுவாசிக்கலை. இந்த சம்பவம் நடந்து 40 வருஷம் கழிச்சு, 1 வருஷம் 2 வருஷம் 40 வருஷம் கழிச்சு அவர் சொல்கிறான், நீங்கள் உங்களுக்கு முன்னால் கர்த்தர் அதை செஞ்சார் என்கிறத நாங்கள் கேள்விப்பட்டோம்னு அங்கே சொல்கிறான். ஸோ இங்கே ஒன்று சொல்லிட்டாலா, வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். அது சமீபத்தில் நடந்தது. இப்போ தான் அவங்க இங்கே யோர்தானை கடந்து இங்கே வர்றதுக்கு முன்னால் அங்கே இருந்த 2 ராஜாக்களுடைய ராஜ்யங்களை அவங்க கைப்பற்றினாங்க. அது இவங்களுக்கு நியூஸ் இம்மிடியேட்டாக வந்திருக்கும். அது ஃப்ரெஷ் நியூஸ், அது ஆச்சரியத்துக்கு ஒன்றும் இல்லை. இப்போ யோர்தானையும் கடந்து இங்கே வந்துட்டாங்க அப்படின்னு இந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததையும் சமீபத்தில் நடந்ததையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. இதெல்லாம் புரிந்து கொள்ளலாம். புரிந்து கொள்ள முடியாத கடைசி வார்த்தை என்னதுன்னா, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இந்த வார்த்தையை இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவன் கூட சொல்றதில்லை. நல்ல நேரமும் பார்த்துக்கிறாங்க, நல்ல நாளும் பார்த்துக்கிறாங்க. கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் அவரே தேவன் என்கிறதை இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவன் கூட சொல்றதில்லை. ஆனால் அன்னைக்கு இருந்த விசுவாசி இல்லை, அன்னைக்கு இருந்த வேசி சொல்றான். இதுதான் அவளுடைய விசுவாசம். பார்த்துங்க, ஓகே, அவளுக்கு விசுவாசம் இருக்கு. இப்போ இந்த விசுவாசத்தை வச்சு அவள் என்ன செய்தாலாம்? அந்த விசுவாசத்தினால் அவள் என்ன செய்தாலாம்? எபிரேயர் 11வது அதிகாரம் 31வது வசனம். எபிரேயர் 11:31, விசுவாசத்தினாலே ராகா என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதம் ஆகாதிருந்தாள். இதை ஒரு நிமிஷம் நின்று நிதானித்து யோசித்து பாருங்க. வேவுக்காரராக ஊருக்குள்ளே வந்திருக்கிறாங்க. வேவுக்காரரை நான் சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன்னா நான் தேசத்துக்கு என்ன செய்கிறேன்? துரோகம் செய்கிறேன். தேச துரோகம் செய்கிற அளவுக்கு துணிந்து அவ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் தேசத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இனிமேல் நான் இந்த பக்கம் நின்று என்னுடைய டைமை வேஸ்ட் பண்ண முடியாது. டெசிஷன் எடுக்கிறதுக்கு டைம் வந்துச்சு.
இனிமேல் நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் இவங்களோட இருப்பேன்னு சொல்லி அவர்களை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு அவர்களை வழி அனுப்பிவிட்டா. பார்த்தீங்களா, அந்த தேச துரோகம் பண்ணுறதுக்கு தைரியம் வந்தது. பார்த்தீங்களா, அந்த தைரியம் வந்ததுனால ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட சேதம் ஆகாதிருந்தாள்னு வசனம் சொல்லும். ஸோ இந்த விசுவாசம் அவளை என்ன செய்யுது? ரட்சிக்குது. இந்த விசுவாசம் எப்படி ரட்சிக்குது? கிரியைகளினாலே ரட்சிக்குது. ஆபிரகாம் விசுவாசித்தான். அந்த விசுவாசம் இங்கே கிரியைகளினால என்ன ஆகுது? பூரணமாகுது. கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம் என்று சொல்லி இந்த அதிகாரம் பூராத்திலையும் இவ்வளவு காரியங்களை நமக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். இப்போது எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச வசனம். அதை தான் நம்ம இதுக்கு எதிர்மறையாக இருக்குன்னு சொல்லி வாசித்தோம். அந்த வசனம் என்ன சொல்லுது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டதுபடிக்கு இது கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினாலே உண்டாச்சு. ரைட்டா? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம், அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணினார். இப்போ கிரியை செய்ய வேண்டாம்னு அங்கே எபேசியர் 2 கூட சொல்லலை. விசுவாசத்து ரட்சிக்கப்பட்டவங்க அந்த ரட்சிக்கப்பட்ட பின்பு இருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையில் என்ன செய்யணுமா? நற்கிரியைகள் செய்கிறதுக்காக தான் உயிரோடைய வைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த 2 வேத பகுதியும் முரணே கிடையாது. அதை தவறாக புரிந்து கொள்றதுனால அது முரண் போல தெரியுது. ஸோ கிரிகள் இல்லாமல் நீங்கள் எவ்வளவு தான் தெய்வ பக்தி உள்ளவர்களாக இருந்தாலும், என்ன தான் ஆண்டவரோட உங்கள் கூட உங்கள் ரைட் ஹேண்ட் பக்கத்திலே நடந்து வர்ற ஒரு அனுபவம் உள்ளவங்களாக இருந்தாலும், நீங்கள் மற்றவங்க மேலே கவலையே இல்லாது இருந்தீங்கன்னா, கவனமே இல்லாது இருந்தீங்கன்னா, செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யாமல் போனீங்கன்னா அது நிச்சயமாகவே பெரிய குறை. முதலாம் பிரதான கற்பனையை நீங்கள் பெருசாக எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு ஒப்பாக இருக்க 2வது பிரதான கற்பனை என்ன பிரமாணமா? ராஜரீக பிரமாணமா? நீங்கள் அதை மட்டும் எடுத்துகிட்டு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா மொத்த நியாய பிரமாணமும் அதுக்குள்ளே என்னவா அடங்கியிருக்கான்? தொகையாய் அடங்கியிருக்குன்னு சொல்லி வேதம் சொல்லுது. உன்னில் அன்பு கூறுகிறது போல நீ பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ராஜரீக பிரமாணத்தை வாழ்க்கையில் செயல்படுத்த மறந்து போகவே கூடாது. ஸோ இந்த அதிகாரம் அவ்வளவு பவர்ஃபுல்லாக அதை பற்றி பேசி நமக்கு விளக்குது. ஸோ இதுவரைக்கும் முடித்து கொள்ளலாம். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேட்கலாம். பிரதர், இங்கே சகோதரருக்குள்ளே அந்த 2வது அதிகாரம் முதல் வசனம் சகோதரருக்குள்ளே ஆரம்பிக்கிறதுனால அது ஒரு ஃபேமிலிக்குள்ளே, கிறிஸ்டியன் சொசைட்டி, கிறிஸ்டியன் ஃபேமிலிக்குள்ளே அப்படின்னு சொன்னீங்க. இப்போது இதில் சொல்லப்பட்டதெல்லாம் கிறிஸ்தவர்கள் அல்லாத அவர்களுக்கும் பொருந்துமா, நம்ம காட்டணுமா? அது ஒரு கேள்வி. அது தொடர்ந்து ஒரு சில இடங்களில் புதிய ஏற்பாட்டிலேயே ஒரு சில நன்மையான விஷயங்களை, அந்த முத்துக்களை அந்த விலங்கு இது போடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படின் போது ஒரு சில நேரங்களில் நம்ம நன்மை செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறதுனால கேட்குறேன். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல் கேள்வி ஆக்சுவலாக போதனையாகவே கொடுக்கப்படுகிற ஒரு கேள்வி. இது ஒரு போதகர் என்னிடத்துல சொன்னதுனால தான் எனக்கே தெரியும். அவர் சொன்னார், தரித்திரருக்கு இறங்கணும்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு, தரித்திரருக்கு கொடுக்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு. அதெல்லாம் பழைய ஏற்பாடுப்பா. புதிய ஏற்பாட்டில் சிறுமைப்பட்டவர்கள்னு வந்தாலும் சரி, எளியவர்னு வந்தாலும் சரி, இந்த சிறியவனுக்குன்னு சொல்லுகிற வார்த்தைகள் எல்லாம் கவனிச்சுப்பார். அதெல்லாம் விசுவாசிகளுக்கும் கர்த்தருடைய பிள்ளைங்களையும் தான் குறிப்பிடுது, வெளியில் உள்ள ஏழைகளை இல்லைன்னு சொல்லி சொன்னார். எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்தது, ஒரு போதகர் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட சபையவே நடத்துகிறாருன்னு சொல்லி. இப்போது பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் நீங்கள் கோடு போட்டு தனியாக பிரித்து அல்லது ஒரு வெட்டி எடுத்து இது தனி அது தனின்னு கொண்டு வரவே முடியாது. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் ஒரே தேவ ஆவியினாலே எழுதப்பட்டது. அதே தேவ ஆவியானவர், அதே கர்த்தர் தான் எல்லாத்துலேயும் கிரியை செய்து வர்றார். அவர் நேற்றும் இன்று என்னும் மாறாத தேவனாக இருக்கிறார். அதனால் அந்த காலம் வேற, இது கிருபையின் காலம், இந்த கதையெல்லாம் இருக்கக்கூடாது.
அவர் அன்றைக்கும் கிருபை உள்ளவராக தான் இருந்தார். இல்லைன்னா அன்றைக்கி உலகத்தை அழிச்சிருப்பார், அன்றைக்கி இஸ்ரவேல் எல்லாரையும் அழிச்சிருப்பார். அதெல்லாம் அன்றைக்கி அவருடைய கிருபை செயல்பட்டு கொண்டு தான் வந்தது, இன்றைக்கி கிருபை செயல்பட்டு தான். இந்த விஷயத்தில் நம்ம பழைய ஏற்பாட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிற விதத்திலேயே தான் புதிய ஏற்பாட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். இதை தனின்னு சொல்லி எடுத்துகிட்டு வர முடியாது. இப்போது இந்த சிறியவரில் ஒருவனுக்கு எதை கொடுக்குறீங்களோ அதை எனக்கு கொடுக்குறீங்கன்னு சொல்லி வரும்போது அவர் தன்னுடைய சீஷர்களை பற்றி பேசுகிறார், விசுவாசிகளை பற்றி பேசுகிறார். அதெல்லாம் கரெக்டு தான். அதுக்காக தரித்திரர்னு சொல்லும்போது இவங்கள தான் சொல்கிறாரு, மற்றவங்கள பற்றி சொல்லன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நிறைய காரியங்கள் இருக்குது. தரித்திரருக்கு நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி யாக்கோபு வந்து கை கொடுக்கும்போது சொல்கிறது இருக்குது. நியாயப்பிரமாணத்தையே விட்டுடலாமா, ஆனால் 4 காரியம் செய்யும்போது அதில் ஒன்று தரித்திரரை மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி. இப்போது சபைக்குள்ளே வர்றவங்கள தான் நம்ம கவனிக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. நம்ம சபைக்குள்ளே வந்திருக்கிறோம், சபை உலகத்துக்கு என்ன செய்யுதுங்கிறது தான் முக்கியமான காரியம். அது நம்ம செய்யாமல் போனோம்னா அது பெரிய ஒரு ஃபால்ட் ஆயிரும். அதனால் அந்த மாதிரி உபதேசம் தவறான உபதேசமாக இருக்கும். மொத்த உலகத்தை பற்றி தான் பேசுது. ஆனால் இந்த 2:1 வந்து உங்கள் அசம்பிளிக்குள்ளே வர்றவங்கள நீங்கள் பேதகம் பண்ணுறீங்களே, அது எவ்வளவு பெரிய குற்றம்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுறதுக்காக வர்ற வார்த்தைகள். ஓகே, 2வது காரியம் நீங்கள் கேட்டது என்ன கேட்டீங்க? முத்துக்களை ஓகே, ஹெல்ப் பண்ணுறது கூட சிலருக்கு செய்யணும், சிலருக்கு செய்யக்கூடாது. சிலருக்கு ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறதே அதுவே பெரிய ஹெல்ப்பு. இப்போ அவன் சோம்பேறி, அவன் தனக்கு எதுவுமே செஞ்சுக்க மாட்டேங்கிறான். நான் அவனுக்கு 3 வேளை சோத்தை போட்டுக்கிட்டு இருந்தேன்னா அவன் இன்னும் சோம்பேறியாக இருக்கிறதுக்கு தான் நான் வழி வகுக்கிறேன். நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதேங்கிறது தான் வசனம். ஸோ பாத்திரம் அறிந்து பிச்சை இடுங்கிறது ஒரு பழமொழி. நம்ம எதை செஞ்சாலும் சரி அந்த நபருக்கு அது பிரயோஜனமாக இருக்கணும். அன்பினால் தான் செய்கிறோம், கடமையினால் இல்லை. இப்போது நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்கள் கூட ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க. அது அன்பின் அடிப்படையில் கொடுக்கறது இல்லை, கடமையின் அடிப்படையில் கொடுக்கறது. அவங்க கொடுத்து தான் ஆகணும்னு சட்டம். கொடுக்கறதுனால தான் அவங்களுக்கு புண்ணியம் பெருகும், கொடுத்து தான் ஆகணும். இப்போ அந்த ஏழையும் இவங்ககிட்ட நன்றியாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எனக்கு கொடுக்கறதுனால தான் உனக்கு அங்கே பலன் கிடைக்குதுங்கிற எண்ணத்தில் தான் அந்த ஏழையை வாங்குவான். இஸ்லாமியத்தை பொறுத்த வரைக்கும். கிறிஸ்தவத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி? உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுனால செய்கிறது. இப்போ நான் அன்பு கூர்ந்தேன்னா அவன் நல்லதுக்காக செய்யும்போது நான் காசு பணம் கொடுத்தும் ஹெல்ப் பண்ணலாம், சில சமயத்தில் கொடுக்காம இருந்தும் அவனை அந்த டைரெக்ஷனில் நான் நடத்த முடியும். ஸோ அன்பின் அடிப்படையில் செய்யும்போது எங்கே கொடுக்கணும், எங்கே செய்யணும், எங்கே செய்யக்கூடாது எல்லாமே வகையறுத்தலாம். கிளியராக. தேங்க்யூ. இன்னொரு 2 கொஸ்டின் மற்றவங்க கேள்வி கேட்க இருப்பாங்க, நான் ஷார்ட்டாக கேட்டுறேன். 12 வந்து சுயாதீன பிரமாணத்தினால் அப்படின்றது மனசாட்சியா? மனசாட்சி கிடையாது. சுயாதீன பிரமாணம்னு சொல்லும்போது அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு பேர் தான் சுயாதீனம். கிறிஸ்துவின் பிரமாணம் சுயாதீன பிரமாணம். நியாய பிரமாணம் நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகிற பிரமாணம். 13 பிரதர், ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும் அப்படின்னும் பொழுது இரக்கம் செய்கிறதுனால நம்முடைய நியாய தீர்ப்பப்போ அது கணக்கில் வைக்கப்பட்டு நிச்சயமா மற்றவர்களுக்கு நாம் எப்படி தீர்க்கிறோமோ அந்த தீர்ப்பின்படி தான் தேவனும் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஸோ நம்ம மற்றவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கும் போது தேவனும் நமக்கு இரக்கம் காண்பிக்கிறவர் தான் இருக்கிறார். அது அந்த நேரத்தில் நினைவு கூறப்படும். ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, அது கடைசி பிரதர், நீதிமான் ஆக்கப்பட்டான், கிரியைகள்னால் அல்லவா நீதிமான் ஆக்கப்பட்டான். நீங்கள் ரட்சிப்பை பற்றி ரட்சிப்பின் ஆரம்பம் ரட்சிப்பின் பூரணம் சொன்னீங்க. ஆமாம், இங்கே நீதிமான் ஆக்கப்படுகிறதும் ஆரம்பம் பூரணம்னு இருக்குதா? கண்டிப்பாக. இப்போ அது வந்து ரட்சிக்கப்பட்டீங்க, ரட்சிக்கப்பட்டோன்னே பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கும் பலன், அதுதான் ஸ்டார்டிங். இந்த பரிசுத்தம் ஆகிறது கண்டினியூ ஆகி நம்ம முடிவோ நித்திய ஜீவன்னு ஒரு ஓட்டம் ஓடி முடிக்கிறோம் இல்லையா? இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே முடிக்கலைன்னா நடுவில் நின்று போச்சுன்னு சொன்னால் அது ஃபெயிலியர். நல்ல காரியம் துவங்கினது முடிக்கப்படணும், கடைசி வரை முடிக்கப்படணும், அது பூரணமாக்கப்படணும். அவன் இங்கே நீதிமானது உண்மைதான், ஆனால் இங்கே முடிக்கும் போது நீதிமானம் இருக்கணும் இல்லையா? ஸோ அவனுடைய கிரியையினாலே அவன் அங்கே நீதிமானாகிறான், அது பூரணம் அடையுது. இது விசுவாசித்து துவங்கினது நல்லது, ஆனால் கிரியையினால் தான் அது பூரணமாகி தேவனுக்கு சிநேகிதன் எனப்படுகிறார்.
பிரைஸ் லார்ட் பிரதர். சொல்லுங்க பிரதர் ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருந்தார் இல்லையா? ஸோ கடவுள் வந்து நல்லார் பொல்லார் எல்லாருக்காகவும் தானே வந்திருக்காரு. ஸோ அதனால நம்ம வந்து எல்லா மதத்தினருக்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பா, அப்படிதானே? மதத்தையே பார்க்க கூடாது, நீ மனுஷனா தான் பார்க்கணும், மனுஷனா தான் பார்க்கணும். ஆமா, மனுஷன் தேவ சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷன். அதுதான் தீம், கிறிஸ்டியன் தீம் அதுதான். அவனை ஏன் மதிக்கிற? அவன் என்ன போலவே தேவ சாயல், அவன் என் சகோதரன் சகோதரி. அந்த காரணம் எது இல்ல உலகத்தார நம்ம அப்படிதான் நினைக்கணும்ன்றேன். சகோதரன் சகோதரியா உலகத்தான பத்தி பேதம் பேசல. சகோதரன் சகோதரின்னு சொல்லும்போது விசுவாச ஐக்கியத்துக்குள்ள வந்த சகோதரன் சகோதரி பத்தி பேசுது. அதை தாண்டி நான் கேட்கிறேன், நான் இப்போ விசுவாசத்துக்குள்ள வந்த சகோதரன் சகோதரிக்கு அப்பாற்பட்டவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமா? கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தான் தேவன் வைத்திருக்கிறார். அதுதான் இந்த வசனத்தின்படி நம்ம இப்போ இது ப்ராவர்ப்ஸ்ல ஒரு வசனம் சொன்னீங்க இல்லையா, லாசரு ஐஸ்வர்யவான் கதை ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? இப்போ இந்த லாசருவை விசுவாசினோ அவனை விசுவாசி இல்லைனோ, விசுவாசி இல்லை அவன் விசுவாசி, எதுவுமே ஆண்டவர் சொல்லல, ஜெனரல் டேர்ம்ஸ்ல தானே பேசுறாரு. எஸ், அவ்வளவுதான். இருக்கிறவனையும் இல்லாதவனையும் அவர் தான் சிருஷ்டித்திருக்கிறார். இருக்கிறவன் இல்லாதவனுக்கு செய்ய வேண்டிய நன்மையை செய்யாம போகும்போது பாவம் அவன் வாசப்படியில படுத்திருக்கிறதா இருக்குது. ஸோ செய்ய வேண்டிய நன்மையை செய்யாம போகும்போது அது அவனுக்கு பாவமாக எண்ணப்படும்னு வசனமே சொல்லுது. இதுதான் காரியமே. ஆண்டவர் அதை இவால்வேட் பண்ணிட்டே வர்றாரு. நீ இல்லாதவனுக்கு என்ன செய்கிற, அவர் தான் வச்சிருக்கிறார். அதை சர்ச்லேயும் வச்சிருக்கலாம், வெளியே வச்சிருக்கலாம். சர்ச்சுக்குள்ளன்னு வரும்போது அது ஒரு ஃபேமிலிக்குள்ளே வருது, வெளியேன்னு வரும்போது உலகத்தில் ஜென்ரலாக. ஆனால் அவர்களை நம்ம சகோதரர்னு சொல்றது இல்லை. அவங்க தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷர்கள். அதனால நம்மள அன்பு கூர்ந்தது போல் நம்ம அவங்க மேலே அன்பு கூறுறோம், அவ்வளோதான். ஓகே, நன்மை செய்ய தக்கவர்களுக்கு நீ நன்மை செய்யாமல் இராதே. சப்போஸ் நம்ம வந்து ஒரு பிளைண்டா எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுவோம். பிளைண்டா ஹெல்ப் பண்ணீங்கன்னா நீங்க வந்து தப்பு செய்யறவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, ஊக்கப்படுத்துறீங்க. ஊக்கப்படுத்துறீங்க. அப்ப தேவன் வந்து அதுக்கு நமக்கு தேவையான ஞானத்தை கொடுக்கும்போது தான் நம்ம வந்து கொடுத்திருக்கிறார். பட் கொடுத்திருக்கிறார். நாம சோம்பலா இருந்து நம்ம அந்த ஞானத்தை பயன்படுத்த மாட்டேங்க. ஞானத்தை பயன்படுத்தணும். நம்ம கொடுக்கறது பிரயோஜனமா இருக்கணும்னு பார்த்து தான் செய்யணும். காணிக்கையே கொடுத்தாலும் சரி, யாருக்கு கொடுக்குறோம்னு பார்த்து தான் செய்யணும். அவங்க அதை கொண்டு என்ன செய்யறாங்கன்னு பார்த்து தான் செய்யணும். நான் கொடுத்துட்டேன் பிரதர், அவங்களாச்சும் ஆண்டவராச்சுன்னு கணக்கு சொல்லக்கூடாது. இப்போ இங்கே இந்தியாவில் எத்தனையோ மிஷன்ஸ்ன்னு சொல்லப்படுகிற ஊழியங்கள் அநியாயமும் ஆக்கிரமமும் செஞ்சுக்கிட்டு அவங்க சொந்த வயிற்றை வளர்த்து கொண்டு, சொந்த குடும்பங்களை வளர்த்து கொண்டு, சொந்த சொத்தை வளர்த்து கொண்டு, இங்கேருந்து ஃபோட்டோஸ் அங்கே அனுப்பிச்சிட்டு வெள்ளைக்காரன் அங்கேருந்து அந்த காசை அனுப்பிச்சிட்டு அநியாயங்கள் நடந்துட்டு இருந்துச்சுல்ல. இப்போ வெள்ளைக்காரன் ஆண்டவர் கணக்கு கேட்பாரு. இவெல்லாம் கெட்டு போகிறதுக்கு யார் காரணம்? நீ கண்ணை மூடிக்கிட்டு அங்கேருந்து கொடுக்கறதுனால இல்லையா? இங்கே நடக்குதா நடக்கலையான்னு பார்க்கணும். இல்லை இங்கே ஊழியம் உருப்படியாக நடக்குதா இல்லையான்னு நீ தானே வந்து பார்க்கணும். கொடுக்குற காசு எங்கே போகுது, யாருக்கு பிரயோஜனமாக இருக்குது, உண்மையில் அது நல்லதான். அதை பார்க்க வேண்டிய போதுமான அளவு அறிவு கொடுத்துருக்கிறார். சோம்பலாக இருந்து அதை யூஸ் பண்ணாமல் செய்கிறதுனால அநியாயங்கள் நடக்குது. அதே மாதிரி தான் நம்ம தர்மம் கொடுக்கும் போதும் யாருக்கு கொடுக்குறோம், எது கொடுக்குறோன்னு பார்த்து தான் செய்யணும். வேலைக்கு போக மாட்டேன், எனக்கு இது இது எனக்கு அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே படுத்து கிடக்கிறவங்களுக்கு போய் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னால் அர்த்தமே கிடையாது. நம்ம கொடுக்கறத நிறுத்தினோம்னாலே அவங்க திருந்திடுவாங்க 90%. அதனால் செய்ய வேண்டிய நன்மையை செய்ய வேண்டிய, அதாவது ஒரு நன்மை செய்ய அறிந்திருந்தோம் அவங்க வந்து செய்ய, அது என்ன வசனம், என்னது, செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே அந்த வசனம். ஓகே, அண்ட் தென் சுயாதீன பிரமாணம், அது ஒரு நிமிஷம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன், அது அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. அடிமைத்தனம்னு இருக்குல்ல சிஸ்டர். இப்போ வந்து சிஸ்டர் கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ சாராள் ஆகார் வந்து அடிமை பெண், சாராள் சுயாதீனம் உள்ளவள் இல்லையா? இப்போ சாராள் மூலமாக ஆகார் மூலமாக பிறந்த பிள்ளை அடிமைத்தனத்தில் வர்ற பிள்ளை இஸ்மவேல். இங்கே பிறக்கிற பிள்ளை வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, இது சுயாதீனத்தின் மூலமாக வர்ற பிள்ளை. இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னால் நியாயப்பிரமாணம் இருந்தது. இந்த நியாயப்பிரமாணம் பாவத்துக்கு ஜனங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. பாவம் செய்கிறவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். எப்படி தான் விடுதலை கிடைக்கும்? குமாரன் உங்களை விடுதலையாக்கினா மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீங்க. அந்த விடுதலையை கொடுக்கறது தான் தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பி இந்த நியாயப்பிரமாணம் மொத்தத்தையும் அவர் தானே நிறைவேற்றி முடிக்கிறார். ஒரு ஃபைனலாக ஒரு க்ளோஷர் கொண்டு வந்துடுறார். அந்த ஃபைனல் க்ளோஷர் கொண்டு வந்துட்டு
இரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கையை அவர் இங்கே பிரசன்ட் பண்றாரு. இது சுயாதீன பிரமாணமாக இருக்கு. அங்க இருக்கிற பிரமாணம் மாதிரி கிடையாது, இது சுயாதீன பிரமாணம். அதனால நீங்க பாவத்திலிருந்து விடுதலையாகி தேவனுக்கு அடிமைகள் ஆனதுனால் உங்களுக்கு என்ன கிடைக்குது? சுயாதீனம் கிடைக்குது. இப்போ இந்த சுயாதீனம் கிடைச்சதை நம்ம எப்படி வேணா யூஸ் பண்ணலாம். தேவனுக்கு பிரியமாக இருக்கலாம், மறுபடியும் பாவம் செய்யணுன்னாலும் செய்யலாம். முன்னாடி கதை எப்படி? நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னு நினைப்பேன், ஆனால் என்னில் இருக்கிற பாவம் அதை செய்ய விடாது. நான் விரும்புகிற விரும்பாத தீமையை செய்கிறவனாக இருப்பேன். நான் அல்ல, என்னில் இருக்கிற பாவம் என்னில் அப்படி செய்கிறதா இருக்கு. ஆனால் விடுதலை ஆனதுக்கப்புறம் நன்மை செய்யணும் நினச்சா நான் செய்ய முடியும். அந்த ஒரு பரிசுத்தமாகுதல் என்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது. இப்போ இதை பேஸ் பண்ணி நான் என்ன செய்யணும்? சுயாதீன பிரமாணத்தின் அடிப்படையில் நான் செயல்படுறவனா. புரியுதுங்களா?